Hello everyone. My topic is about purposeful study apps. So introduction. Students often face problems while studying, like getting distracted, not having a plan, and not following a routine. So many study apps don't match real student habits. So this focuses on creating an app that helps students based on how they actually study in real life. Next one is problem statement. Students commonly struggle with low motivation, poor time management, no proper study plan, hard to track progress, and also mainly mobile distractions. So these many problems affected their performance and also consistency. Third one is objective. The app aims to understand real student difficulties, create a system that fits real study habits, and help students to study regularly and effectively. Fourth one is research approach. How you to design the app, surveys and interviews, daily routine analysis, habit tracking patterns, and exam time challenges also help to identify what students truly needed and what they were faced the struggles. And fifth one is ஆன்லைன் ஆப் மூலிமா target படிப்பில users. அது மாதிரி என்ன ஆப் யூஸ் பண்ணுவேன் ஆன்லைன் ஆப் மூலிமா நீ என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் டைப்பிங் ஆப் யூஸ் பண்ணுறேன். படிக்கும்போது சும்மா சும்மா நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது என்னன்னு பார்க்க போகும்போது டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு பதிலாக புக்கே பெட்டர்னு தோணுது. என்ன ஆன்லைன் ஆப் மூலிமா படிப்பேன் அது யூஸ் பண்ணுற மூலிமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவேன். யூடியூப் பார்த்து படிப்பேங்க்கா. அதுக்கப்புறம் அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அப்புறம் அதை பார்க்க போனோன்னா அப்புறம் எழுதுறது படிக்கிறதெல்லாம் விட்டுருவேன். அப்புறம் அதுக்குள்ளேயே போயிட்டு ரீல்ஸு அதை பார்த்துட்டு இருந்தானா படிப்பு அதே போயிடும்க்கா. யூஸ் பண்ணுவேன். அந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன். டிஸ்ட்ராக்ட் ஆகுவீங்களா அது மாதிரி? ஸ்கூலில் ஏதாச்சும் டாபிக் கொடுத்தாங்கன்னா போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி எழுதும் போது போயிட்டு எங்களுக்கு கேம் விளாடணும்னு தோணும். அப்படி ஏதாச்சும் பார்க்கணும்னு தோணும். அப்புறம் அப்படியே போயிடுவோம். அதை இது பண்ண மாட்டோம். நீ ஆன்லைன் ஸ்டடி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அது மூலிமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அது நம்ம வந்து ரீசெண்டாக ஆன்லைன் ஸ்டடி ஆப்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறோம். சாட்ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் நம்ம நிறையா லைக் ஏஐ ப்ராம்ப்டிங்கும் இது பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். பட் இதில் என்ன நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் லைக் இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்ததுன்னா நீங்கள் அப்படியே டைவர்ட் ஆகி 1 hour 2 hours அதில் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதனால் நீங்கள் ஸ்டடீஸ்க்குன்னு அலாட் பண்ண டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது, ப்ளஸ் உங்களோட எஃபர்ட்டும் இதாகுது. அதுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். லைக் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸே நம்மளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் புக்ஸ் டு ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸ்டடி ஆப்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா நோட்ஸுமே எங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பிபிடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லேயே ஒரு 5 to 6 minutes தான் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து எலாபரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஐ போடுவோம். சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கிளவுட் அந்த மாதிரி ஒரு ஏஐ போகும். அந்த ஏஐக்கு போனீங்கன்னா இப்போ வந்து நெட் ஆன் பண்ணுறது ஆப்வியஸாக ஆன் பண்ணுறது. ஸோ அப்படி ஆன் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டாவில் ஒரு நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப்பு, லிங்க்டின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ உடனே எனக்கு என்ன தோணும், என்ன மெசேஜ்னு பார்க்கணும். அப்படி போகும்போது நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஒரு ஆப்குள்ளே போனால், இன்ஸ்டான்னு போனால் ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes போக 45 minutes கிட்ட ஆகிடும். அப்போ பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணோம்னா புக்ஸை தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணணும். நீ ஆன்லைன் ஸ்டடி ஆப்ஸ் மூலிமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிறத மட்டும் நீ சொல்லு. ஸ்ட்ரகிள்ஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் லேசினஸ் தான்க்கா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு லைவ் வீடியோஸ் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அந்தந்த டைம் வந்து நமக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும், நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். இதுவே ரெக்கார்டட் வீடியோஸ் ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் மார்னிங் பார்க்குறத மதியமோ இல்லை நைட்டோ ஈவினிங்கோ அந்த மாதிரி டைமில் தான் நான் பார்ப்பேன். அப்படின்றப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா அந்த டேவே அந்த ஒரு கிளாஸோட முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். இன்னொரு செகண்ட் திங் என்ன அப்படின்னா நான் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகுறப்போ எனக்கு அங்கே வந்து அந்த 1 hour கிளாஸே நடக்காது. லைக் அந்த நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகும். ஆனாலுமே வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து லெசன் எடுத்துட்டு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு லைவ் வீடியோஸ் இருக்கிறப்போ எனக்கு அந்த டைம்குள்ளே அவங்க முடிக்கணுன்றதை பார்ப்பாங்கல்ல. அப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா என்னோட கிளாஸில் வந்து நான் டக்குன்னு நிறுத்தி கேட்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி எதனா போயிட்டு இருக்கோம். இதுவே லைவ் கிளாஸ்னா நான் அங்கேயே நிறுத்தி நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. ஸோ அந்த இடத்துல நான் லேக் ஆகாமல் அடுத்தடுத்த விஷயம் நான் போய்கிட்டே இருப்பேன். அது ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த லெசன் வந்து நல்லா போரிங்காக இல்லாமல் இருக்கும். நேர்லேயே நம்ம பார்க்குறப்போ ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக சொல்லலை, ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த லெசனே கவனிக்க மாட்டோம்ல. அதுவே ஆன்லைன் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ. அது இருக்கிறதுனால அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும், நம்மளும் அந்த கிளாஸ் அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நீ ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டடீஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணி படிப்பில்ல, அப்போ யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன்? நான் என்பிடிஎல் எக்ஸாம்ஸ் படிப்பேன்க்கா. அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ பார்த்து படிக்கும்போது ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும்க்கா. அப்படி வரும்போது டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பட் அதுவே புக்காக இருந்தால் கரெக்டாக படிக்கலாம், ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கலாம், சீக்கிரம் படிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் படித்தா கூட அது என்ன கண்டென்ட்டோ வேல்யூபிளாக படிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுவே ஃபோன் யூஸ் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது So the key insights are a simple and clean interface, flexible study plans, motivational reminders, break suggestions, and also tools to reduce phone distractions. These insights help you to shape the app's futures. Seventh one is app futures. A smart study planner. So this makes a schedule based on the students' real habits and also to adjust automatically if they miss a study session. And second one is focus mode. So it blocks distracting apps and also user timers like to stay focused and custom sessions. Third one is habit tracker. So it tracks daily or weekly study progress and also suggests tips to build good study habits. And fourth one is analytics dashboard. It shows how much time was spent on each subject and also to help students know where they need improvement or not. Fifth one is motivation tools. So streaks, badges and rewards and also optional leaderboard to compete with friends. Eighth one is overall outcome. So I identified real student challenges and designed an app that matches actual habits and also improved focus and reduced distractions, helped with personalized planning and built consistent study apps and also increased the academic productivity. So I collected the feedbacks from the school students and also the college students.